என்ன தம்பி, பஸ் ஸ்டாண்டு பக்கம்னா வந்திருக்கீங்க? எதுவும் வேலையா? எங்கேயும் ஊருக்கு எதுவும் போகிறீங்களா? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனு, அதுதான் அந்த பக்கம். இல்லை தம்பி, உனக்கு இன்றைக்கி டியூட்டி தானே வரும், அப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறா? டியூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுண்ணே, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும்ல, அதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன். சரி சரி தம்பி. தம்பி, அடுத்த வாரம் மீட்டிங் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும். அண்ணே, நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேனே, அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அன்றைக்கி மீட்டிங் வர்றது கொஞ்சம் கஷ்டம்ண்ணே. ஏன் தம்பி இப்படி சொல்கிற? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி விட்டாச்சு, ஃபோன் மூலியமாகவும் தகவல் சொல்லியாச்சு. இப்போ நீ கஷ்டம்னு சொல்கிற. அன்றைக்கி என்ன வேலையை அதை கொஞ்சம் தள்ளி வை தம்பி, இல்லை கொஞ்சம் முன்னாடியே அந்த வேலையை பார்த்து முடிச்சிரு. மீட்டிங்கு கண்டிப்பாக வரணும் தம்பி. அது சரிண்ணே, நாங்கள் என்ன பண்ண போகிறேன், சும்மா 10ஓட 11 தான் உட்காந்துருப்பேன். அங்கே நான் ஒன்றும் பேச போகிறது கிடையாது, அதனால தானே சொல்கிறேன். தம்பி, யூனியன் நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை தம்பி. உடனே மாதிரியே எல்லாரையும் யோசிச்சா என்ன பண்ணுறது? யாருமே மீட்டிங் வர மாட்டாங்க. ஒற்றுமைன்னு ஒன்று இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் தம்பி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை தம்பி, மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா மாவட்ட அளவில் நம்ம ஊழியர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், சவால்கள் பற்றி விவாதிக்கலாம். நம்ம வேலையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சங்கத்தோட அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தெரியும்ண்ணே, மீட்டிங் நடந்த உடனே தான் நம்ம குரூப்பில் போட்டுறாங்களே, நான் அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்குவேண்ணே. அது இருக்கட்டும் தம்பி. இப்போது உன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன்ற இதுக்காக நீ டியூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடலாம், நீ அங்கே போய் விஷ் பண்ணணுன்னு இருக்கா? ஒரு ஃபோன் மூலியமாக விஷ் பண்ணலாம், ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலியமாக கூட விஷ் பண்ணலாமே. எதுக்காக நீ நேரில் போகணுன்னு நினைக்கிறா? அண்ணே, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன்னு கூப்பிட்ருக்கான், நேரில் போகலாம் நல்லா இருக்காதுண்ணே. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்தால் தானே அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படுவான், அதானே போகிறேன். இதைத்தான் தம்பி நானும் சொல்கிறேன். ஒரு மீட்டிங் போட்டால் எல்லாரோட ப்ரெசன்ஸும் முக்கியம். சாரிண்ணே, ஆனால் நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. நாங்கள் போய் என்னென்ன பண்ணுறது? ஒன்றும் வேணாம் தம்பி, உன்னோட ப்ரெசன்ஸை கொடு, அதுவே போதும். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. அப்படி இல்லையா, மற்றவங்க ஏதாவது டவுட்டு கேட்டாங்கன்னா உன்னால் முடிஞ்ச சொல்யூஷனை கொடு. மாவட்ட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அதை பற்றி பேசு, இதுவே போதும். அது மட்டும் இல்லை தம்பி, நீ நம்ம யூனியனில் இருக்கங்கிறத தெரியப்படுறதுக்கு ஒரே வழி மீட்டிங் அட்டன் பண்ணுறது தான். அண்ணே, கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்கிறேண்ணே. சரி தம்பி, சரி தம்பி. இதை ஏன் சொல்கிறேன்னா, மீட்டிங் நம்ம மாவட்டத்தில் தான் நடக்குது, சரியா? ஏன்னா பொறுப்பாளர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறாங்க, பேச்சுவார்த்தைன்னு சென்னைக்கு போகிறாங்க. அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தானே, நமக்காக தானே அலைகிறாங்க. அதெல்லாம் நல்லா யோசித்து பார்க்கணும் தம்பி. மீட்டிங்னு போட்டால் எல்லோரும் கண்டிப்பாக வரணும், அதுதான் தம்பி முக்கியம். ஓகேண்ணே, இனிமேல் எல்லா மீட்டிங்கும் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேண்ணே. நீங்களே பார்ப்பீங்க. யார் யார் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நானே தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வரேண்ணே. ஓகேண்ணே. ஓகே தம்பி, மீட்டிங்கில் பார்ப்போம் வாங்க.